டெய்லி மீன் வித்து படைக்கிற ஒரு கண் இல்லாத ஒரு தாய் தன்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ரொம்பவே கஷ்டப்படுறா. அந்த பையன் வளர வளர இந்த தாயை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்? இந்த தாயோட ஒரு கண் இல்லைங்கிறதுனால. அப்படி ஒரு நாள் ஸ்கூலால் அழைப்பு வருது, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, வாங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு அப்பா இல்லை, அம்மா போகிறான். அம்மா போன பின்னால அந்த பையன் கோவப்படுறான். அப்படியே பேரண்ட்ஸ் மீட்டிங் முடியுது. அந்த பையனை எல்லாருமே கலாய்க்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு கண் இல்லை, குருடச்சி, அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. இவன் இன்னும் கோவப்படுறான். அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா பார்த்து கேட்குறான், நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்த? யார் வர சொன்னா? நீ எங்கேயாச்சும் போய் தொலைய மாட்டியா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கட்டுமையான வார்த்தையை பாவிச்சு திட்டுறான். அம்மாவோட கண் அப்படியே கலங்குது. இந்த பையன் ரூமுக்கு போன பின்னால ஏங்கி 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 அந்த தாய் அழுகுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சு யூனிவர்சிட்டி போய் ஒரு ஆளாகி கல்யாணம் பண்ணி இந்த தாயை ஒதுக்கிட்டு வேறையா போய் வாழ்றான், ஃபேமிலியோட வாழ்றான். அப்படியே பல வருஷம் கழிச்சு இந்த அம்மா அந்த பையனை தேடி போறாங்க. அந்த வீட்டை கண்டுபிடிச்சி கதவை தட்டுறாங்க. அந்த பையனோட பொண்ணு கதவை திறக்குது. இந்த அம்மாவை பார்த்துட்டு பயத்துல அப்படியே கத்துது. இவனும் என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா இந்த அம்மா நிக்கிறா. திரும்பவும் திட்டுறான். யார் நீ? இங்க எதுக்காக வந்த? நீ அட்ரஸ் மாறி வந்திருக்கிற அப்படின்னு திட்டி அமிச்சிட்றான். அந்த தாய் உண்மையாவே நம்பிடுறா, அட்ரஸ் மாறி தான் வந்திருக்கிறோமோ அப்படின்னு. அப்படியே வீட்டுக்கு வெளியில வந்து பல யோசனையோட ரோட கடக்கிற நேரத்துல ஒரு லாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகுறா. வெறும் மூச்சு போகுது. சுத்தி எல்லாருமே நிக்கிறாங்க. மக்கள் யார் இவருன்னு விசாரிக்கிற நேரத்துல அந்த பெண்ணோட கையில ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறா. அப்படியே எடுத்து பார்த்தா இந்த பையனோட பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. இவனுக்கு கோல் அடிச்சு வர சொல்றாங்க. இப்படிதான் அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாக்குறான். இப்பதான் அவனுக்கு யாபம் வருது அவனோட அம்மான்னு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்தா, என் அன்பு மகனே, உன்னோட அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? உன்னோட அப்பாவை பிடிக்காத 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த சண்டையில ஒருத்தனோட கத்தியோட ஓரம் உன்னோட கண் கருவிழியில பட்டுச்சு. அப்போ உன் கண் பார்வையை நீ இழந்துட்ட. நீ 2 கண்ணாலேயோ இந்த உலகத்தை பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட கண்ணை நான் உனக்கு வைக்கிறதுக்காக முடிவு பண்ணி என்னோட கண்ணை கலட்டி உனக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கண் இல்லைங்கிற கவலை எனக்கு வந்ததே இல்லை. நீ அன்னைக்கு எனக்கு ஒரு கண் இல்லைன்னு வெறுக்கிற வர நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனாலும் ஒரு சந்தோஷம், உன்னோட மக உனக்கு ஒரு கண் இல்லைன்னு உன்னை வெறுக்கலையே, அதுக்கான காரணம் என்னோட கண் தானே. அதுவே பெரிய சந்தோஷம் மகனே. என் இதயத்தை வேண்டாலும் எடுத்துக்கோ, இப்படிக்கு உன் அன்பு தாய் அப்படின்னு எழுதியிருக்கிறா. அப்படியே அந்த தாயோட முகத்தை பார்க்குற நேரத்தில் தாய் மூச்சு இழுத்து இழுத்து உயிர் போகுது. தாயோட உயிர் போகுது. லெசன் என்னன்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும்.